வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சுக்குமமாக, குருபிரான் சுக்குமமாக நம்மோடு இணைந்து அவரே இந்த அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நிகழ்வின் தொடக்கமாக தவம் உணர்விலே, தவ அனுபவத்திலே, தவமான ஒரு சிந்தனையிலே அருட்தந்தையுடைய சில இறை வணக்க குரு வணக்க கவிகள் பாடுவது பேராசிரியர் சவுந்தரவல்லி அம்மா அவர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவடி போற்றி, குருவே துணை நிற்பாராக. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் இறை நிலையே, எல்லாம் இறை நிலையே. அணு முதல் அண்ட கோடிகளும் எல்லாம் இறை நிலையே, எல்லாம் இறை நிலையே. மகரிஷி சிந்தனை சொல்லனைக்கும், மகரிஷி செயல்கள் ஒன்றும், மகரிஷி சிந்தனை சொல்லனைக்கும், மகரிஷி செயல்கள் ஒன்றும். அறநெறியாய் மக்கள் வாழ்வதற்காய், அறநெறியாய் மக்கள் வாழ்வதற்காய், இறைநிலையை மக்கள் உணர்வதற்கே எல்லாம் இறைநிலையே, எல்லாம் இறைநிலையே. வானத்தை நோக்கா பூமி இல்லை, பூமியில் வாழா ஜீவன் இல்லை. வானத்தை நோக்கா பூமி இல்லை, பூமியில் வாழா ஜீவன் இல்லை. ஆதியும் அந்தமும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே. ஜோதியும் சொந்தமும் மாணவரே, எல்லாம் இறை நிலையே, எல்லாம் இறை நிலையே. வேறிந்தவமே மரமாகும், காயிந்தவமே கனியாகும். வேறிந்தவமே மரமாகும், காயிந்தவமே கனியாகும். நீங்களும் நானும் மகரிஷியும், நீங்களும் நானும் மகரிஷியும். எல்லாம் வல்ல இறைநிலையே, எல்லாம் இறைநிலையே, எல்லாம் இறைநிலையே. அனைத்து பொருள்களும் அணுக்கூட்டே, செயல்கள் அனைத்துக்கும் இயக்கமதே. அனைத்து பொருள்களும் அணுக்கூட்டே, செயல்கள் அனைத்துக்கும் இயக்கமதே. அணுவிலும் அணுவாயானவனே, அணுவிலும் அணுவாயானவனே. அளவில்லா விளையாட்டுடையனே, எல்லாம் இறைநிலையே,
எல்லாம் இறைநிலையே. வாழ்க வளமுடன் என வாழ்த்து, வாழ்க வையகம் என போற்று. வாழ்க வளமுடன் என வாழ்த்து, வாழ்க வையகம் என போற்று. வாழ்த்தி வாழ்த்தியை வணங்கிடுவோம், வாழ்த்தி வாழ்த்தியை வணங்கிடுவோம். வாழ்ந்திருப்போம் பேரானந்தமா, எல்லாம் இறைநிலையே, எல்லாம் இறைநிலையே. அணு முதல் அண்ட கோடிகளும் எல்லாம் இறைநிலையே, எல்லாம் இறைநிலையே. குரு வணக்கம். என்னையே யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னையே யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையை என்னுள் காட்டி உள்ளிறைந்தறிவாய் நின்றாய். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். இறைநீலை பரமானு பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். இறைநீலை பரமானு பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். நிறைவெளியில் விண் சுழல வெளியெழுக்க விளைவாக விண்கரிய அக்கரசல் வெளியேற அணுக்கலைகள் காந்தமாச்சு. நிறைவெளியில் விண் சுழல வெளியெழுக்க விளைவாக விண்கரிய அக்கரசல் வெளியேற அணுக்கலைகள் காந்தமாச்சு. மறைபொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்த முதல் ஐந்தாகும் முடிவு நிலை மனமாம். குறைவில்லா இயற்கைதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். குறைவில்லா இயற்கைதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். இறைநீலை பரமாணு பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு இறை உணர்வுல, தவ உணர்வுல மகர்ஷியுடைய பாடல்களை நமக்கு பாடி கொடுத்த பேராசிரியை சவுந்தரவல்லி ராஜாசுவரமுத்து அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் நமக்கு சிந்தனை வழங்குவதற்காக கிடைத்த ஒரு அருட்தந்தை அவர்கள் கொடுத்த ஒரு வாரம், அருட்தந்தையர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வசந்தம், அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ஐயா பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள். இந்த ஜூம் இணைப்புல, இந்த லாக்டவுன் பீரியட்ல
அதிகமாக அவருடைய வகுப்புகள் நிறைய நடந்திருக்கிறது. அதில் அதிகமாக அவரை பயன்படுத்தி கொண்ட மண்டலம் திருப்பூரா இருக்கணும் அல்லது விருதுநகர் மண்டலம் தான் முதன்மையாக மண்டலமாக கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு காந்த கலப்பு உயிர் இணைப்பு என்று தெரியவில்லை, நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் அவருக்கு நாம் நம்முடைய விருதுநகர் மண்டலத்தின் சார்பாகவும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பாகவும் நாம் எத்தனை முறை அவருக்கு எந்த வகையில நாம நன்றி சொன்னாலும் அதற்கு அது இணையாகாது. இட் வில் நாட் மேக் ஏ காம்ப்ரமைஸ், இட் வில் பி ஒன்லி எ காம்ப்ளிமெண்ட். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை நம்முடைய பகுதியில் நம்முடைய மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு மேல வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது என்று சொல்லி ஐயா அவர்களை இன்றைய தினம் ஒரு திங்கட்கிழமையும் நடத்தக்கூடிய வேதாத்திரி விழுதுகள் சிந்தனை அமர்வை இன்றைய தினமும் தொடர்ந்து நடத்தி தருமாறு ஐயா அவர்களை அன்போடு விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்கோளமுடைய வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொடுக்குமாறு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை காலை பொழுதுல இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இன்றைக்கு மகரிஷியினுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வது ஆன்மாவினுடைய 3 நிலைகள். ஒன்று, நம்முடைய ஆன்மாவை பற்றி மகரிஷி விளக்குகிற பொழுது காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று 3 வாசகங்களை மகரிஷி பயன்படுத்துவதுண்டு. இது நம்முடைய வேதங்களின் சாரங்கள்லையும் இந்த வார்த்தைகள் நிறைந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. மகரிஷி கொடுத்திருக்கிற விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம், அறிந்து தெளிந்து கொள்ள இருக்கிறோம். காமதேனு என்பது இயல்பாக அழைக்கின்ற பொழுது அது ஒரு பசு என்றும் அது கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு பசுவாகவும் நம்முடைய பக்தி மார்க்கத்திலே அதை சித்தரித்தார்கள். ஆன்மீக உலகிலே பசு என்று சொல் ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல்லாக கருதப்பட்டது. அதுவும் இச்சையை இயல்பாக உடைய ஆன்மாவாக கருதப்பட்டது. இச்சை ஆசை நிறைந்த ஆன்மா. இது நம்முடைய இயல்பான வாழ்க்கையில இந்த ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடிய வாசகம். நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் பல்வேறு ஆசைகளுக்கு உட்பட்டவர்கள், நிறைவு பெறாத ஆசைகளுக்கு உட்பட்டவர்கள். நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள் நேர்முகமாய் மறைமுகமாய் மற்றவருள மறுத்தல் மற்ற உயிர் வாழ்வின் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் மகரிஷி சொல்றாங்க. இதுதான் ஒரு ஆன்மாவுடைய இயல்பு. இப்படிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புலன் வரையில எல்லை கட்டி என்ன நம்முடைய கருமையத்துல எது அதிகமாக பதிந்து கிடக்குன்னு கேட்டா இது போன்ற தேவைக்கு அதிகமான ஆசைகள், நாம தேவைப்பட்டதை நிறைவேற்ற முடியாத போது ஏற்பட்ட கோபதாபங்கள், அதனால நாம் ஆற்றின செயல்கள் அதுவே மீண்டும் பதிவாகி நம்முடைய ஆத்மாவுக்குள்ள கிடக்கிறது அத்தனையும் இந்த இச்சை வயப்பட்ட நிலைதான்.
அதிகமான குப்பைகளின் சேர்க்கை. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட கிடக்கிறது. இதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால இந்த மேலோங்கிய எண்ணங்கள் வெளிப்படுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையில இந்த வாழ்க்கை சலிப்புடையதாகவும் துன்பம் தரக்கூடியதாகவும் மாறி போய்விடுகிறது. இப்படி எல்லை கட்டிய அளவிலேயே இந்த வாழ்க்கை நின்று போய்விடுகிறது. இதை கடந்து இந்த ஆத்மாவுக்கு சிந்திக்க தெரியல, அதனுடைய உண்மைத்தன்மையை அது உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறது. என்ன மேல்பதிவை நாம் பெற்றிருக்கிறோமோ அதன்படி புலன்கள் வழியாக செயலாற்றி அதற்குள்ளே நின்று ஒழுகி அதே பதிவுகளை மீண்டும் பெற்று அதிலேயே தன்னை உழற்றி கொண்டிருக்கிறது. என்ன பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்த ஆன்மா. காலையில சில பேருக்கு பழைய சாதம் பிடிக்கும், சில பேருக்கு டிஃபன் பிடிக்குது, சில பேருக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு டீ மட்டும்தான் வாழ்க்கை. இதெல்லாம் அவனுடைய புலனை அவன் எப்படி பயன்படுத்தி இருக்கிறானோ அதன் வழியாக இந்த ஆன்மா செயல்பட்டு அதனோடு திருப்தி அடைந்து விடுகிறது. இந்த ஆன்மா என்பது நம்முடைய உயிர்த்துகளினுடைய தொகுப்பு. காந்தகளத்தினுடைய திணிவு பெற்றமையும் நம்முடைய கருமையும். இது ஒரு சூப்பர் மார்க்கெட் போல நிறைய குப்பைகளை வாரி உள்ளே போட்டு வைத்துக் கொள்ளுகிறது. அதுங்க இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப எது ட்ரெண்டோ அதுதான் வேகமா போகுதுங்கிறது போல இங்க எது மேல்பதிவாக கிடக்கிறதோ அதுவே செயலுக்கு வந்து அது மீண்டும் பதிந்து பதிந்து அதுவே வாழ்க்கையாகி போச்சு. அததான் அவன் சொல்றான், இச்சை வயப்பட்ட ஆன்மா. என்ன இப்ப ஆசைகள்? இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை வாங்கணும், இதை சேர்க்கணும், இதேதான் திரும்ப 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 அந்த ஆத்மாவுக்குள்ள விழுந்தது. அப்படி முறை தவறி ஒழுக்கக்கேடாக உலகத்துல உள்ள சிற்றின்பங்களை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆன்மாவை, அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை, ஆளாய் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை ஒரு நிலையில கொண்டு நிறுத்தணும் இல்லையா? அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வைக்கணும். அதற்குதான் மகரிஷி இந்த ஆன்மாவை அறிய ஆன்மீகத்தை அறியணும்னாங்க. ஆன்மீக அறிவுதான் ஆன்ம அறிவாக மாறுகிறது. அப்ப இந்த ஆன்மாவுக்குள்ளே அதனுடைய அகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அது ஆன்மீக அறிவாக, ஆன்மாவை பற்றிய அறிவே ஆன்மீக அறிவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி நிலைகுலைந்து போய் கிடக்கிற நம்முடைய பதிவுகளை, தேவையில்லாத பதிவுகளை கழித்துக் கொள்வதற்கு தான் மகரிஷி அகத்தவத்தின் மூலமாக ஆன்ம தூய்மைக்கு வழிவகுத்தார். அப்ப காரணமின்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ண அலைகள் நம்முடைய ஆன்மாவிலிருந்து எழுச்சி பெற்று அது தேவையற்ற செயல்களுக்குள்ளே ஆட்படுகின்ற பொழுது நம்முடைய உயிர்த்துகள் கரைந்து போய் ஆத்ம பலம் குறைந்து எதிர்ப்பு சக்திகள் குறைந்து அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு பல்வேறு துன்பங்களாக மாறி போய்விடுகிறது. அப்ப மகரிஷி பார்க்கிறாங்க, இந்த
ஆன்மாவை காமதேனு என்ற நிலையிலிருந்து அதை கற்பகம் என்ற நிலைக்கு அதை மாற்றணும். மீண்டும் ஒருமுறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காமதேனு என்பது எல்லாவற்றையும் கொடுக்கிறது. எது? எனக்குள் என்ன வைத்திருக்கிறேனோ அதை கொடுப்பதாக இருக்கிறது. என் ஆன்மாவுக்குள்ளே நான் எதை வைத்திருக்கிறேனோ அதை எனக்கு கொடுக்கிறது. என்னுடைய கருமையத்திலே என்ன பதிவை நான் வைத்திருக்கிறேனே அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் எதை கேட்க முடியும்னு கேட்டா வைத்திருப்பதைத்தான் கேட்க முடியும். அந்த நிலையில இந்த ஆன்மா இருக்கிறது. அதனாலதான் அது கொடுக்கக்கூடியதாக அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். கற்பகம் என்று சொல்ல ரெண்டாக பிரித்து பார்த்தா கற்பு பிளஸ் அகம் என்ற சொற்களின் இணைப்பு தான் கற்பகம். இங்கு ஆன்மா உயிர் வரையில உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலை. இச்சித்துன்னா துய்த்து சலிப்பும் துன்பமும் பெற்ற ஆன்மா சிந்தனையில் ஆழ்கின்றது. என்ன இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கே, காலையில எழுகிறோம், சாப்பிடுறோம், அப்படியே வெளியே போயிட்டு வரோம், மீண்டும் சாப்பிடுறோம், மீண்டும் போயிட்டு வரோம், தூங்குறோம், தூக்கமும் வருவதில்லை. இப்படியே சலிப்புக்கு உட்பட்ட ஆத்மா இந்த புறவெளி சிந்தனையிலிருந்து விடுபட்டு தனக்குள் தன்னடக்கமாகி நமக்குள் இந்த சலிப்புகளையும் இந்த இயக்கத்தையும் கொடுக்கிறது யார் என்ற நிலையில தன்னை அறிய முற்படுகிற பொழுது அறிவு படர்க்கை நிலையில விரிந்து கண்ட அனுபவங்கள்ல சலிப்புற்று போய் அது தன்னுடைய மூல நோக்கி திரும்புகிறது. வெளியே விரிந்து உணர்ந்து சலிப்படைந்த இந்த ஆத்மா உள்நோக்கி திரும்பி தன் மூலத்தை அறிய முயற்சிக்கிறது. அதுதான் கற்பகம்னு சொன்னோம். அப்ப வெளியிலே தேவையில்லாமல் போய்கொண்டிருக்கிறத ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவதானே நம்ம கற்புன்னு சொன்னோம். அந்த ஒழுங்கமைப்புக்குள்ள அதை கொண்டு வந்து இந்த ஆன்மாவினுடைய உண்மையான தேவைகளை அதற்கு விளங்க வைத்து தேவையில்லாத வழிகளில் செல்வதை தவிர்த்து ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த புலன்வெளி வாழ்வை நிறுத்தி மூலத்தை நோக்கி திருப்பி அகநோக்கு பயிற்சியின் மூலமாக அலைச்சுழலை குறைத்து ஆத்ம தேவையை ஆத்ம பரிபாலனத்தை உணர வைத்து அந்த ஆத்மாவை பற்றிய உண்மைத்தன்மையை உணர்ந்து அதற்குள்ளே ஒடுங்கி நின்று அந்த உறுதியான ஒழுக்கத்தின் மூலமாக அல்லது ஒரு உறுதிப்பாடோடு அதை கடைபிடித்து மெல்ல மெல்ல அலைநிலையிலிருந்து நிலைநிலையை நோக்கி பயணிப்பதற்கு கற்பகம் என்று பெயர். இது அலைந்து கொண்டிருந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சி நிலை, ஒடுக்க நிலை. இது பல்வேறு விஷயங்களோடு இது ஒப்பிடப்படுகிறது. கற்பு என்றால் உங்களுக்கு தெரியும், ஒழுக்க வாழ்வு. இங்கே ஆன்மாவினுடைய ஒழுக்கமாக அது கொள்ளப்படுகிறது. தேவையின்றி எங்கெங்கோ அலைந்து விரிந்து திரிந்து கொண்டிருந்த ஆன்மா அது மெல்ல அந்த அலைந்து திரிந்து கொண்ட நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே அதை நிறுத்துகிற பொழுது அது இந்த உயர்ந்த பேற்றை அடைகிறது. கற்புனாலே உங்களுக்கு தெரியும், உறுதியும் ஒழுக்கமும்.
தன்னுடைய செயல்களில ஒரு குறிப்பிட்ட எல்கைகளை கடந்து செல்வதில்லை என்ற உறுதிப்பாடை மேற்கொள்ளுகிறது. தன் தேவைகளை அது குறைத்து கொண்டு விடுகிறது. இந்த தேவைகளை இப்படி நான் அலைந்து தெரிவதனால தனக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில தன்னை நிறுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கத்திற்கு வந்து விடுகிறது. அந்த உயர்ந்த நிலையத்தான் நாம கற்பகம் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு நிலைப்பட்ட அந்த ஆத்மா சலனமில்லாது, சிந்தனைகள் குறைந்து, நம்முடைய மனமானது அல்லது நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் குறைந்து நம்முடைய சிந்தையானது மணியான நிலை, சலனமற்ற நிலை, புலனடக்கம் பெற்று உறுதி பெற்று உயிரை உணர்ந்து அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூல நிலை அறியும் ஆர்வம் எழுகிறது. சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலமாக குறைத்து கொண்டே போய் முடிவாக இயக்கமற்ற அமைதி நிலையை இந்த ஆத்மா பெறுகின்றது. மெய்ப்பொருளாகி விடுகின்றது. தனது இருப்பு நிலை அணுமுதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பாலுள்ள பெருவெளி வரையில நிறைந்திருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்ளுகிறது. தேவைக்கும் இருப்புக்கு இடையே உள்ள தெய்வீக தொடர்பையும் அதன் ஒழுங்கமைப்பையும் உணர்ந்து ஆன்மா முழுமையான அமைதி பெறுகிறது. இந்த நிலையத்தான் சிந்தாமணி, இதுதான் மனிதனின் முழுமை பேறு. இதற்கு தான் ஆன்மா தன்னை அறிந்த நிலை என்றும், அப்படி அறிந்த போது அமைதி பிறக்கிறது என்றும், பிறப்பு அறுக்கப்படுகிறது என்றும், பழிச்செயல்கள் கழிக்கப்படுகிறது என்றும், அந்த ஆத்மா தூய்மை நிலை எய்துகிறது என்றும், புறக்கவர்ச்சி மயக்க நிலைகளிலிருந்து விடுபடுகிறது என்றும், அருகுண நிலைகளிலிருந்து நிறைகுணங்களாக மாறுகிறது என்றும், பழிச்செயல்களும் களங்கமும் இன்றி புதிதாக அது போன்ற பதிவுகளை தன் அகத்தே அது கொள்ளாத நிலையை எய்துகிறது என்றும், சிறுமைப்பட்டு நின்ற ஆன்மா பெருமைப்பட்டு நிற்கின்ற நிலையையும், தன்னுடைய மூலத்தோடு இணைகின்ற வேகத்தையும் அதற்கு கிடைக்கிறது என்பதையும் இந்த நிலையில உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப சிந்தை மணியான நிலை. இதை இன்னொரு கோணத்துல நாம் அணுகி பார்த்தோமானா, காமதேனு என்பது காமத்தால் நம்முடைய உயிர் ஆற்றலை நாம் இழந்து பெறுகின்ற துன்பம். பல்வேறு கோணங்கள்ல இந்த மானுட வாழ்வுல ஆசைகளால, இன்னும் பல்வேறு வாழ்க்கை முறையில நம்முடைய உயிராற்றல் உழைப்பினால, உணவுகளை அதிகம் உண்பதனால, உடல் உறவால, எண்ணத்தால, எல்லாவற்றிலையும் அளவு முறை மீறுவதன் மூலமாக நம்முடைய உயிர் சக்தி இழப்புக்கு உள்ளாகிறது. இப்படி நினைத்து பார்ப்போம். ஒருவன் இச்சை வயப்பட்டு அதிகப்படியான உணவை உண்டான்.
அந்த அதிகப்படியான உணவை உண்ணுகிற பொழுது அந்த உணவை ஜீரணிப்பதற்காக தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றலை அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் அதிகம் செலவாகின்ற பொழுது உயிர்த்துகள் கரைந்து காந்தமாக மாற வேண்டியிருக்கிறது. உயிர்த்துகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிற பொழுது வித்து நீர்த்து போய்விடுகிறது. வித்து நீர்த்து போய்விட்டா தூக்கத்துல ஒரு கனவை கொடுத்து அத வெண்பண்ணி விடுகிறது. அதுல பல லட்சம் உயிர்த்துகள்கள் இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. இச்சைப்பட்ட ஆன்மா தன் உயிரை இழந்து நிற்கிற நிலையை பார்க்கலாம். ஆக ஒன்றொன்றிலையும் அளவு முறை மீறுகிற பொழுது உயிரே இழக்கப்படுவதையும் அந்த இழப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்பதையும் நாம் உணரணும். உணவுல மட்டுமில்ல, உழைப்பிலையும் அதுதான் நடக்கும். நீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 8 மணி நேரம் உழைப்பதற்கு ஏற்றதுதான் இந்த உடல். ஆனா இன்றைய வாழ்க்கை சூழல்ல மனிதனை பார்த்தீங்கன்னா தெரியும், 10 மணி நேரம் 14 மணி நேரம் சில பேர் இரவு தூங்காம கூட உழைப்பான். அப்படி உழைத்து களைத்தவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுங்க, உழைக்கின்ற பொழுது அந்த 8 மணி நேரத்திற்கு மேல உழைக்கின்ற பொழுது என்னுடைய உயிராற்றல் அளவுக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. மீண்டும் என் உயிர்த்துகள் குறைந்து கொண்டே வருகிறது. வித்து நீர்த்து போய்விடுகிறது. அதிக உழைத்தவனுடைய உடல் அதிகமான சூட்டை வெளியேற்றும். இரவுல அந்த சூடு அதிகரிக்கின்ற பொழுது கனவுகள் தோன்றி ஆணாகினும் பெண்ணானாலும் இந்த வித்தினுடைய இழப்பு ஏற்பட்ட பிறகு அந்த சூடு தணிந்த பிறகுதான் தூக்கம் வரும். இது உழைப்பிலேயே நடக்கும். இதுதான் இச்சை வயப்பட்ட ஆன்மா. எங்க இச்சை வயப்பட்டாலும் இழப்பு உயிருக்கு என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளாதது வரையும் இந்த வாழ்க்கை துன்பமாக மாறி போய்விடும். அடுத்தது உறக்கம். ஒரு மனிதனுக்கும் குறைந்தது ஒரு 6 hours ஆவது வேணும். 8 hours இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை முறையில இரவு தூக்கம் என்பது குறைந்து போய்விட்டது. எகைன்ஸ்ட் த நேச்சர் இவன் கண் விழித்திருக்கிறான், தூங்கல்ல. தூக்கமின்மை அதிகரிக்க அதிகரிக்க உடல் சூடாக்கி கொண்டே வரும். அன்டைம்ல வேற சாப்பிடுவான். அந்த பயாலஜிக்கல் கிளாக்கின் படி இவன் இரவுல ஒரு 12 மணிக்கு உணவு எடுத்து கொண்டான்னா அது வேற ஒரு இடத்துல அந்த காந்த அலைகள் நின்று உறுப்புகளை செப்பனிட வேண்டிய பணியை செய்ய வேண்டும். இரவுல 12 மணிக்கு இவன் உணவு எடுத்து கொண்டான்னா உணவை ஜீரணிப்பதற்காக உடலில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக்கு மாறி வேலை செய்யும். அதோடு கூட தூக்கம் குறைய 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 அந்த தூக்கத்தை எதிர்கொள்வதற்காக உயிராற்றல் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். உடல் மீண்டும் சூடாகி போகிறது, வித்து நீர்த்து போய்விடுகிறது. மீண்டும் அதே பிரச்சனை எழுந்துவிடும். இங்க எந்த ஒன்றில் இச்சை வயப்பட்டு இந்த ஆத்மா நின்னாலும் இழப்பு உயிருக்கே என்பதை உணராதது வரையும், ஆத்மாவை பற்றிய அறிவை சரியாக அறிந்து கொள்ளாதது வரையும் துன்பமாக போய்விடும். அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை மகரிஷி இணைத்து வைத்திருக்கிறாங்க. அதுபோல தூங்கலைன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டு வருகிற போது பாத்தீங்கன்னா தெரியும்,
அப்படி உடல் வலிக்குது, டயர்டா போச்சு, தூங்கி முழிச்சோன்னே நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னு சொல்றோம் பாருங்க. அந்த தூங்குற காலத்துல தான் இந்த பயாலஜிக்கல் கிளாக் உங்க ஒவ்வொரு இடமாக சென்று செப்பனிட்டு உங்களை மீண்டும் ஃப்ரெஷ் ஆக்கி தரும். இல்லைன்னா இது பெரும் துன்பமாக மாறிவிடுது. இதான் நடக்கிற உண்மை. அப்ப இந்த இச்சை அதிகரிக்க அதிகரிக்க காலம் செல்ல செல்ல இவைகளை அனுபவிக்கின்ற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட நிலைகளுக்கு மேல இந்த எல்லா செயல்களிலையும் மனிதனுக்கு சலிப்பு வருவதை பார்க்க முடியும். உணவுல, உழைப்புல, உறக்கத்துல, அடுத்தது உடல் உறவு. இதுவும் அதேதான். ஆரம்ப காலத்துல அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும். ஏன்னா இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை செல்களுக்கும் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டேட்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய எக்டோபிளாசம் வெளியேறுகிற பொழுது அந்த இயக்க தடை ஏற்படுகிறது. அந்த தடையை தான் நாம் இன்பமாக அனுபவிக்கிறோம். அந்த தடை சில நேரம் நீடித்தால் என்னவாகும்னு கேட்பாங்க. அப்ப தொடர்ந்து இது போன்று அது வெளியேறிக்கொண்டே இருக்கிற பொழுது இரண்டு செல்களுக்கிடையே பிடித்து வைத்திருக்கிற காந்தத்தின் அளவு குறைந்து போய்விடும். அந்த காந்தத்தின் அளவு குறைய 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 வேகமாக நோய் ஊடுருவும், எதிர்கொள்ள முடியாத திறன் வந்துடும், மீண்டும் அது பெரும் துன்பத்தை ஏற்படுத்திவிடும். அப்ப இந்த இச்சையும் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இல்லைன்னா அதுவும் பெரும் துன்பமாக மாறிவிடும். அதனாலதான் இந்த வார்த்தையை ஆத்மாவோடு மகரிஷி இணைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு நுணுக்கமாக கவனித்தீங்கன்னா உடலுறவும் அளவு முறை மீறாது வாழ வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. அடுத்தது எண்ணம் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு எண்ணமும் வருகின்ற பொழுது, ஒருத்தர் ரோட்ல போறான், சும்மா போகிறான், பார்த்த உடனே சொல்றீங்க அவனை பார்த்தா பத்திக்கிட்டு வருது. அவன் சும்மா போறான். உனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னா உள்ளுக்குள்ள பல்வேறு ரசாயனங்கள் தோன்றி உன் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் எரித்து விடுகிறது. உனக்குள்ளதான் இப்ப உனக்குள்ள பல்வேறு உறுப்புகள் ரசாயனங்களால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். ஒரு நேரம் ஒருத்தரை பார்க்கிற பொழுதெல்லாம் உனக்குள்ள இந்த மாற்றம் ஏற்பட்டுன்னா வாழ்க்கையே தொலைந்து போய்விடும். அடுத்தவனை வெறுக்கிறது, அடுத்தவனை பார்த்த உடனே பொறாமப்படுவது, இது போன்ற குணங்கள் உங்ககிட்ட நீடித்திருக்கிறது வரையிலையும், இந்த ஆன்மா இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வரையும் இந்த ஆன்மாவுக்கு முக்தி அல்லது முழுமை பேர் என்பது இல்லை. அப்ப அதிலிருந்து விடுபடணும்னா இந்த ஆன்மா ஒழுக்கமுடையதாக, அதுதான் கற்பகம்னு சொல்றார். என்னுடைய அகமானது, என்னுடைய ஆன்மாவானது தேவையில்லாத வழிகள்ல செலவாகாம பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம். அப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் மகரிஷி நமக்கு கொடுத்த அற்புதம் தவங்கள். ஆகினோ துரியம் என்றும் துரியாதீதனும் பல்வேறு வழிகள்ல தவத்தை கொடுத்து, ஒரு பக்கம் தவத்தை கொடுத்து அலைச்சுழலை குறைத்து பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்க வைத்தாங்க. இன்னொரு பக்கத்துல பல்வேறு பயிற்சி முறைகளை கொடுத்து செலவுகளை குறைக்க வைத்தாங்க. இன்னொரு பக்கத்துல பல்வேறு பயிற்சி முறைகளையும் பஞ்சபூத நவக்கிரகம் போன்ற தவங்களை கொடுத்து ஆற்றல் அதிகப்படுத்தி இழப்பை
ஈடுகட்டி தேவையற்ற வழிகள்ல மனம் செல்லாதவாறு தவிர்த்து அதனுடைய உண்மைத்தன்மைய உணர வச்சு பிரபஞ்சத்திற்கும் கோள்களுக்கும் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கும் ஒன்றொன்றுக்கும் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்தி அவைகளின் மேல மனதை நிறுத்துகிற பொழுது ஆற்றலை பெருக வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி எந்த வழிகள்லையும் நம்முடைய ஆத்மாவினுடைய பலம் குறைந்து விடாம நம்மை காக்கின்ற வேலைகளை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப தேவையான அளவுக்கு மட்டும் என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காமதேனுவையும் இதெல்லாம் கேட்டதை கொடுக்கும்லாம் சொல்லுவாங்க தெய்வ வழிபாட்டுல, அப்படிலாம் சொல்வதுண்டு. யார் கேட்டதை கொடுப்பா? நான் யாருகிட்ட கேட்க முடியும்? என் ஆத்மா கிட்ட தான் கேட்க முடியும். யாருகிட்ட நான் வரம் கேட்க முடியும்? ஆத்மா கிட்ட தான் கேட்க முடியும். இப்படி எந்த நிலையில நீங்க பார்த்தாலும் நான் பெறுதல் அத்தனையும் என் ஆத்மா கிட்ட இருந்து தான். என் ஆத்மாக்குள்ள என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இறையினுடைய அம்சம். அப்ப இங்க நான் எதை போடுகிறேனோ அதைத்தான் நான் பெற முடியும். அப்ப இச்சை வயப்பட்ட நிலையில இருக்கிறத ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த ஒழுங்கமைப்புக்குள்ள நாம் வாழுகின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்களும் அந்த உயர்வு தன்மை உடையதாக ஆத்மாவுக்குள்ள தேவையில்லாத இந்த தீய பதிவுகள் போய் விழாமல் பாதுகாக்கப்படும். மனம் இறைநிலையோட ஒன்றி கிடப்பதுனால தவறுகள் நடப்பது குறையும். அப்படி நம்முடைய ஆத்மாவை கற்புடையதாக ஒழுக்கமுடையதாக தேவையற்ற செயல்கள் மேல அது நின்று கொள்ளாம தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைதான் இந்த கற்பக நிலை. அப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட பாருங்க. அப்ப அந்த கற்பக நிலைக்கு வருகிற பொழுது ஒரு மனிதனுடைய உயிராற்றல் செலவு குறைகிறது, விந்தினுடைய இழப்பு குறைகிறது. இது போன்ற உணர்ச்சி நிலைகளுக்கு அவன் செல்லாததுனால நீர்த்து போகாது, தன்னுடைய அனுமதி இல்லாம வித்து வெளியேறாது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இது வந்து விடுகிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அது வருவதனால அதனுடைய இயல்புத்தன்மை தன்னுடைய உணர்ச்சி நிலைகள்ல இருந்து உணர்வு நிலைக்கு திரும்பி விடுகிறது. அந்த உயர்ந்த நிலைக்கு நம்முடைய ஆத்மாவை கொண்டு வருவதற்கு தான் இந்த வார்த்தையை மகரிஷி கற்பகம் என்று பயன்படுத்தியிருக்காங்க, அல்லது நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒழுக்க நிலைக்குள்ள வந்த ஆத்மா சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சிந்தை ஒருநிலைப்பட்ட நிலையில ஆத்மா அலைச்சுழலாக மனவழியாக செயல்படுவது ஒடுக்கப்பட்டு அப்படியே நம்முடைய மூலாதாரத்தோடு நம்முடைய ஜெனட்டிக் சென்டர்லயே நிலைக்க பெறுகிறது. தேவையில்லாத வழிகள்ல அதனுடைய செல்லும் வேகம் குறைந்து போய்விடுகிறது, நிலைபேற்று நிலைக்கு வந்து விடுகிறது. மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கிறது, உயிராற்றல் ஒடுங்கி விடுகிறது, உணர்வு நிலைக்கு போய்விடுகிறது, தன்னை உணரும் தன்மையை பெறுகிறது. தவறிழைக்காது வாழக்கூடிய உயர்ந்த நிலைய அந்த ஆத்மா அடைந்து விடுகிறது. பாருங்க, அப்படி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய உயிர் சக்தி வெளியே சிந்தாது. தன்னை வாழ வைக்கக்கூடிய மணி போன்ற அந்த உயிர்த்துகள், அந்த விந்து ஆற்றல் தேவையின்றி வெளியே சிந்தாத அல்லது வெளியேறு தேவையில்லாமல் அல்லது வெளியேறாத நிலையை பெற்று
கெட்டியாகி அது உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவதற்கு உதவி செய்வதாக மாறுகிறது. இததான் உங்களுக்கு மகரிஷி காயகல்பமாக கொடுத்தாங்க. பாருங்க, நம்முடைய இச்சை வயப்பட்ட அந்த விந்து சக்தி அது வெளியேற துடித்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்த மகரிஷி அதை நல்லபடியாக சேமித்தா உடலுக்கு பலமுடையதாக அதை மாற்றிக்கிட்டா இந்த உடல் அழிவற்ற கற்பக விருட்சம் போல தன்னையும் காத்து கொண்டு பல பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு விருட்சமாக மாறி நிற்கும் என்பதை உணர்ந்து அந்த பயிற்சியை செய்து செய்து நம்முடைய உயிர் சக்தியை உடல் செல்கள்ல பரவ விட இறப்பின் விகிதத்தை குறைத்து விட்டு நம்முடைய இந்த விந்து சக்தியையே நமக்குரிய உடல் ஆற்றலாக அதை ஃபீட்பேக் மெக்கானிசமாக அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நமக்கு காயகல்பமாக வடிவமைத்து கொடுத்தாங்க. பாருங்க, நீங்க நம்முடைய மனம் பல்வேறு நிலைகள்ல செயல்படுகிற பொழுது உணர்ச்சி நிலைக்கு போய் தேவையில்லாம நம்முடைய விந்து சக்தி வெளியேறி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடும். அததான் மகரிஷி பார்த்தாங்க. அதை கடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய சுத்த சத்தை அப்படியே உச்சிக்கு எடுத்துட்டு வந்து அதை முறைப்படுத்த கற்பகமாக முறைப்படுத்துகிற பொழுது உடல் ஆற்றல், மன ஆற்றல், இறப்பு நிலை இதெல்லாம் மாறி போய் விடுகிறது. விருட்சம் என்று சொல்லக்கூடிய நிலையில அது பல்வேறுக்கு பயன்படக்கூடியதாக, பல்வேறு உறுப்புகளுக்கு பயன்படக்கூடியதாக மாற்றி அழியாத தன்மையை நமக்குள்ள உருவாக்குவதுதான் சிந்தாமணி. ஒரு காலத்திலும் அழியாத இந்த உடலை கல்பமாக மாற்றிவிடக்கூடிய திறனை கொடுக்கிறது. அதுவும் இந்த ஆத்மாதான் என்பதை உணர்த்துவதற்காகவும் இது கொடுக்கும். இததான் நம்முடைய முற்காலத்துல பார்க்கடலை கடைந்ததாகவும், கடைந்த போது முதல்ல விஷம் போன்ற கொடியவைகள் வெளியேறினதாகவும், அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அமிர்தம் வெளிப்பட்டதாகவும், அந்த அமிர்தத்தை உண்டவர்கள் சாகாத நிலையை எய்தினதாகவும் சொன்னாங்க. அதேதான் பார்க்கடலை கடைதல் என்பது நம்முடைய வித்து சக்தியை கடைதல். நீங்க காயகல்பத்துல கடைவது போல கடைந்து, கடைகிற பொழுது மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்ப கால பயிற்சியாளர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் தோன்றுவிக்கும். ஏன்னா அது இயல்பு நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாறுதல். அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேறும். எத்தனையோ பதிவுகளை நம்ம காலங்காலமாக சஞ்சீதமாக பிராரப்த கர்மமாக நம்முடைய வித்துல சேர்த்து வச்சிருக்கிறோம். காயகல்பம் செய்ய 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 வித்து தூய்மை அடைந்து கொண்டே வரும். அப்படி தூய்மை அடைந்து அந்த வெளியேறுகிற பொழுது வெளியேறக்கூடிய அழுக்கினுடைய வேகம் சில விபரீதங்களை ஏற்படுத்தும். உடல்ல, மனசுல, வாழ்க்கை சிக்கல்கள்ல தோற்றுவிக்கும். உடனே பயிற்சிக்கு வந்ததுனாலதான் இப்படி ஆகி போச்சுன்னு பல பேர் சொல்ல கேட்போம். அப்படி அல்ல. அது நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற முயற்சியை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதிலேந்து வெளியேறக்கூடிய அழுக்குகள் சற்று விஷமாகத்தான் தோன்றும். அதைத்தான் வாழ்க்கையாக கொண்டவர்களை அரக்கர்களாகனா நம்முடைய குணமாக இருந்த அரக்க குணங்களாக இருந்தது. அது வெளிப்படுகிற பொழுது இன்னும் மூர்க்கம் அதிகரிக்கும். நீங்க பல்வேறு மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தவத்திலே உயர்ந்து வருகின்ற பொழுது இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில பார்க்கலாம். கோபதாபங்கள், சபிக்கிறது, இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை நீங்க பார்க்க முடியும். அதேதான் இங்கேயும். அப்ப அது போல முதல்ல கடைகின்ற பொழுது அதிலிருந்து
அழுக்குகள் வெளியேறி விடுகிறது. அந்த அழுக்குகளுக்கு இவர்கள் பல்வேறு பேர் வைத்தாங்க. என்ன புலன் வழிதானே போகுது, அந்த புலன்கள் அதுக்கெல்லாம் உடனே ஒத்துக்காது. ஏன்னா அது வேற வேற பழக்கத்துல இருந்து அந்த புலன்களை அந்த வழியில நீங்க இயக்குவதற்கு மறுக்கின்ற பொழுது அது கடுமையாக போராடும். தான் புலன்வெளி வாழ்க்கைன்னா அதைத்தான் அவர் சொல்றார். அப்படி நாம நல்ல கடைந்து வெளியேறின அழுக்குகள், நமக்குள் ஏற்படுத்தின மாற்றங்கள், இதெல்லாம் அப்படி கடைந்து முடிந்து அதற்குள்ளே இன்னும் சுத்தமாக அவங்க அதை ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லுவாங்க. முதல்ல அழுக்கு வெளியேறும், அப்புறம் இது போன்ற சில மரங்கள், பூமிக்கு பயன்படக்கூடிய காமதேனு போன்ற விருட்சங்கள், இதெல்லாம் வெளிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சோ அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நல்ல நல்ல விஷயங்களாக அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே வந்தாங்க. கடைசியாக அமிர்தம் வெளிப்பட்டது என்று சொன்னாங்க. அமிர்தம் என்றால் என்னன்னு கேட்டான், அழியாத தன்மை என்று பொருள். அமிர்தத்திற்கு என்ன சிறப்புன்னு கேட்டா அது அழியாதது, அதை உண்டவர்களுக்கும் அழிவில்லை. இங்கேயும் அதேதான். நீங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய 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 வித்து தூய்மை அடைந்து போய்விட்டது என்றால், தூய்மை அடைந்த வித்து அமிர்தத்துக்கு ஒப்பாகி விடுகிறது. அது நம்முடைய உடல் முழுவதும் பரவி நின்னா இந்த உடல் செல்களுக்கு அழிவுங்கிறதே இல்லை. பாருங்க, உங்களுக்குள்ள இருந்த அந்த விந்து சிந்தாம உடல் முழுவதும் மணியாக, மணின்னா பாருங்க ஒளி வீசக்கூடியதாக, மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வித்து ரசமாக மாறி அமுத ரசமாக மாறி மாணிக்கம் போன்ற ஒளி வீசக்கூடிய பொருளாக அது மாறி விடுகிறது. அந்த நிலைக்கு இது மாறுகிற பொழுது அதற்கு அழிவென்பதே கிடையாது. அப்படி ஒரு உயர்ந்த நிலைய நீங்க எட்டுவீங்க. அததான் அந்த பார்க்கடலை கடைந்த போது கடைசியாக அமிர்தம் வந்ததாகவும், அந்தரம் சென்று வேர்பிடுங்கி அருள் என்னும் உண்டை சேர்த்து இந்த மருந்தை உண்பாராகில் இனி பிறப்பில்லை என்று ஆடுபாம் வேண்டாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை எடுத்து மேல கொண்டு வந்தாச்சுன்னா, உச்சிக்கு நகர்த்தியாச்சுன்னா, இனி உனக்கு இறப்பென்பதே இல்லை என்பதை உணர்ந்து கொள். பாருங்க, அப்ப இந்த சிந்தை, இந்த எனக்குள் மனம் ஒருமைப்பட்டு நின்று ஆத்ம பரிபாலனத்தை நான் உணர்ந்து கொண்டு அதை அப்படியே இடமாற்றி உச்சியிலே நிறுத்துகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில மரணம் என்ற சொல்லுக்கு இடமில்லை. அந்த உயர்ந்த நிலைய இந்த ஆன்மா அடைந்து விடுகிறது என்பதைத்தான் மகரிஷி ஓர்மை நிலை, கான்சன்ட்ரேஷன், அடக்க நிலை, மெடிடேஷன், ஒடுக்க நிலை, சமாதி நிலை என்று நமக்கு சொல்லுவாங்க. அப்படி அலைந்து கொண்டிருந்த ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி அடக்க நிலைக்கு கொண்டு வந்து சமாதி நிலை எய்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, பயிற்சி களம், மகரிஷி வகுத்து கொடுத்த வாய்ப்பு இந்த மனவளக்கலை. இந்த 3 வார்த்தைகளையும் உண்மையிலேயே புரிந்து கொண்டோமானா ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு தெரியும். ஏன்னா அன்னமய கோஷம் உணர்ச்சி நிலையில, மனம் குறுகிய நிலையில கர்மேந்திரிய ஞானேந்திரியர்கள் உட்பட்டு துன்ப உணர்ச்சிகளை துய்த்து கொண்டிருந்தத, புலன்களுடன் கலந்து விழிப்பில் உழல்வது அல்லது புலன் முதலிய கருவிகளோடு கூடி வினைகளை ஆற்றிக் கொண்டிருந்தத, அந்த ஞானேந்திர கர்மேந்திர பதிவுகளிலிருந்து விடுவித்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சிகளிலிருந்து திருப்பி விடப்பட்டு பொறிபுலன்களுடைய கலப்பில்லாமலே இயங்க வைத்து மனம் நலம் பெற உயிர் ஒடுக்கம் பெற்று தூய்மை அடைய செய்து
பிறந்து வாழக்கூடிய காலத்திலேயே செய்யும் விளைவுகளின் பதிவு குறைத்து மீண்டும் அந்த ஆன்மாவுக்கு இச்சையூட்டாம அதை நல்வழிப்படுத்தி மூளையில கிடைக்கிற நினைவு பதிவுகளை மெல்ல மெல்ல அழித்து விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷ நிலைக்கு உயர்த்தி தியானம், துரியம், துரியாதீதம் போன்ற தவங்களை செய்து பல பிறவிகளில பிறவி தொடராக கொண்டு வந்த வினைகளை கழித்து அறிவை அறிந்து அறிவின் வழி செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து கொண்டு வித்தில ஒழுக்க தரப்பதிவாக வித்தில இருக்கக்கூடிய தரப்பதிவுகளை நல்ல பதிவுகளாக மாற்றி பிரபஞ்சத்திலிருந்து உயிர்கள் தோன்றின உண்மைகளை உணர்ந்து கொண்டு நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்குலம் அல்லது ஒரு துளி என்பதை உணர்ந்து அதனோடு இணைந்து விடுவதற்கு தான் வந்தோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு தான் இந்த தவ வாழ்வு. அதற்கு தான் இந்த ஆன்மாவை பற்றிய விளக்கங்களை மகரிஷி நமக்கு கொடுத்தார் என்பதை தெரிந்து கொண்டு அறிந்து வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான முறை சிந்தனைகள். இதில் அன்பு கேள்விகளை இன்று 11 மணிக்கு நமக்கு ஆலியார் நடிகிற ஜூப் நிகழ்ச்சியில் நமது விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா ராஜா சுலமூர்த்தி அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து விருதுநகர் மண்டலத்தில் இரவின் மடி என்ற தலைப்பில இரவின் மடியில் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு நன்றி உணர்வு என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை வழங்க பேராசிரியர் அம்மா ஆசை தம்பி அம்மா அவர்கள் சிந்தனை வழங்க இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்கிறோம். இரவு 8 மணிக்கு நன்றி உணர்வு என்ற தலைப்பிலே சிந்தனை வழங்குகிறார்கள் பேராசிரியர் ஆசை தம்பி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவங்க அட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அட்மிட் பண்ணிக்க. ஓகே ஐயா. வாழ்க வளமுடன் கணேசன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்ல தலைப்புங்க ஐயா. நல்லா பேசுனீங்க, நிறைய சொன்னீங்க ஐயா. அசுஷல் நல்லா இருந்ததுங்க ஐயா. மனதில் இருக்கிறது அப்படி கீழே சொல்லிட்டீங்க, நன்றி ஐயா. என்னுடைய கேள்வி வந்து இப்ப என்னன்னாங்க ஐயா, இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விந்தணுக்களே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 100 மில்லியன் இருந்தா நல்லதுன்னாங்க. அப்ப 50, 60, 30 இப்ப குறைச்சிட்டே வராங்க ஐயா. அதற்கு என்னங்க ஐயா? அதுதான் ஸ்டாண்டர்டுன்னே சொல்லிடுறாங்க ஐயா. இப்போ அது ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாதி பேரு குழந்தை இல்ல. ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேன். உண்மை. அப்புறம் எது ஸ்டாண்டர்டு? அவங்களா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் வகுத்த சிஸ்டம் தான் எந்த காலத்துக்கும் பொருந்தும். இவங்க அவங்களுக்கு கார்பரேட்டோட என்னென்ன தொடர்புகள் இருக்கிறோ அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு கதையும் ஒவ்வொரு காலத்துல விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விளைவுகளை அனுபவிக்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய சாதாரண மனிதகுலம். இதுக்கெல்லாம் நான் விளக்கவே முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள 1000 விஷயங்களை வச்சிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா எனக்கு. ஐயா, அதாவது இந்தியால வந்து உங்களுக்கு இது ஓகேங்க ஐயா. நான் வந்து மெல்பர்ன்ல இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேங்க ஐயா. ஆனா அங்க இங்க வந்து உங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி தூண்டுற மாதிரி தாங்க ஐயா எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி. இப்ப புரியுது இந்தியாவோட மகிமை. பட் அது வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்தியால இருக்கிறத விட இங்க ரொம்ப உணர்ச்சி தூண்டுற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அது எப்படிங்க ஐயா கண்ட்ரோல்டா இருக்கிறது? பயிற்சி பண்ணாலுமே ரொம்ப நீங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு கேட்டா, அங்கேயே பேசிக்கா பிறந்தவர்களுக்கு அது போன்ற சில விஷயங்கள் தேவைப்பட்டா மட்டும்தான் அவங்க இந்த நிலைகளுக்கே வர முடியும். நம்ம போன்ற வெப்பநிலை கண்ட்ரிகள்ல பிறந்தவர்களுக்கு அது போன்ற காட்சிகளை பார்த்தாலே அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம். அவங்களுக்காக அது ஏற்படுத்தப்பட்டது, நமக்காக இல்லை என்பதை உணர்ந்துட்டீங்கன்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அருமையான விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. அருமையான விளக்கம். நன்றி ஐயா கணேசன் ஐயா. மூலமான நன்றி. வாழ்க.
நன்றிங்க. வாழ்வோம். வேற நண்பர்கள் அட்வைஸ் பண்ணுங்க. வாழ்க்கை ஐயா. நிறைய பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, நமக்கு இப்ப கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நமக்கு வேதாத்திரிய விருதுகள் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சிந்தனை வழங்கியிருக்கிறார்கள். இப்ப ஐயா அவர்களை நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் விசன் கே கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் விசன் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் விசன் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயாவுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவாக இன்றைய இரவு நிகழ்ச்சி 8 மணிக்கு நன்றி உணர்வு என்ற தலைப்பிலே பேராசிரியர் கலா ஆசை தம்பி அம்மா அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி. இப்போ உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிடலாம் ஐயா. நன்றிங்கய்யா, கணேசன்யா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் நெய் ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் நெய் ஞான வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.